வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியை போன வகுப்புல நம்ம வந்து அந்த பல்லார் பணிய பயனில சொல்லுவார் எல்லாரும் வெல்லப்படும் இந்த பல்லார் பல்லூர் வழக்கை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். அதை பற்றி பேராசிரியர் இரா கோதண்டராமனோடு பேசிக் கொண்டிருந்த பொழுது அவர்கள் நாம் விவாதித்த கருத்துக்களுடைய ஒரு சாரத்தை தெளிவாக அவர்கள் எடுத்து சொன்னார்கள். இந்த பல்லார் பல்லூர் என்ற வழக்கு வேறுபாடு, அது கிளைமொழி வழக்காக இருக்கலாம் அல்லது இலக்கிய வழக்கு, பேச்சு வழக்காக இருந்திருக்கலாம். அந்த வழக்கு நிலைபெயர் அடைந்து உணர்ச்சியாக, அதாவது ஃப்ரீ வேரியேஷன், போலின்னு சொல்லுவாங்க நம்ம மறைவு இலக்கணத்துல, உணர்ச்சி வழக்காக நிலைபெற்று விட்டது என்று அவர் சொன்னார்கள். அதனுடைய பழமையை பார்ப்பது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொன்னாங்க. ஏன்னா அதை பற்றி தொல்காப்பியர் சொல்லியிருக்கார். ஓதல், ஆதல், அதாவது உரைத்தான் என்று சொன்னால் உரைத்தோன், கிழவன் கிழவோன், இதுல எது பழைய வடிவம்? இந்த ஓன் பழைய வடிவம் போல தெரிகிறது. ஆனால் தொல்காப்பியருடைய விதி ஆதுன்னு சொல்றாரு. அவர் வந்து ஒரு விளக்கவியல் டிஸ்கிரிப்டிவிஸ்ட். தெரியல, அதை பத்தி நாங்கள் விவாதித்து கொண்டிருந்தோம். அதை பற்றி நம்ம அதிகமா கூடுதல் அந்த விஷயங்களுக்கு நம்ம போக வேண்டாம்னு நினைக்கிறேன். பிறகு பார்க்கலாம் இன்னொரு சந்தர்ப்பத்தில். மறுபடியும் இந்த சொல் மறுபடியும் வருகிறது. எனவே இந்த பல்லார் பல்லூர் என்ற வழக்கு உணர்ச்சி வழக்காக இருக்கிறது. திருக்குறளிலே பல்லார் என்ற வழக்கு தான் பயின்று வருகிறது என்றே நாம் பார்க்கணும். சரி, இன்றைக்கு நம்ம வந்து இந்த பயனுள்ள சொல்லாமை என்பதை பற்றி பேசுகிற போது திருவள்ளுவர் சொல்லியிருக்கக்கூடிய பல அடிப்படையான அறக்கோட்பாடுகள், அறக்கருத்துக்கள் இப்போ வந்து கொல்லாமை இருக்கிறது, கல்லுண்ணாமை இருக்கிறது, கொலை இருக்கிறது, களவு இருக்கிறது, வாய்மை இருக்கிறது. இது மாதிரி நிறைய செய்திகள் இருக்கின்றன. இவையெல்லாம் இன்றைக்கு சமூகத்துல வந்து நிலை நிற்பது மட்டுமல்ல, வளர்ந்து கொண்டு இருக்கிறது. களவு, கொலை, கல்லுண்ணல், அரசாங்கமே வந்து கல்லுண்ணலை ஊக்குவிக்கிற முறையில கடைகளை திறந்து பணம் சம்பாதிக்கிறது. அப்போ இந்த நிகழ்ச்சியில வந்து நம்ம இப்படிப்பட்ட ஒரு அறங்களை இப்ப முன்னோர்கள் சொல்லியிருந்தாலும் அந்த அறங்கள் குறைவதற்கு பதிலாக கூடிக்கொண்டிருக்கிறது. இந்த கூடுவது இந்த இந்த அறக்கருத்துக்களுக்கு எதிரான நிலைமை வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு என்ன காரணம்? சமூகத்துல இருக்கக்கூடிய அறத்துக்கு மாறுபாடான ஒரு சமுதாய கட்டமைப்பை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு போக்கு என்பதை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டுமா எனக்கு தெரியவில்லை. இந்த இடத்துல பேசுகிற போது இந்த மாதிரி உள்ள பல கருத்துக்கள் தான் நம் பயனுள்ள சொல்லாமை என்ற கருத்தையை நாம் பார்க்கிறோம். பயனுள்ள சொல்லாமை என்பது கல்லுண்ணல், களவு செய்தல், கொலை போன்ற ஒரு பண்பு தான். அது அது சமூகத்துல பரவலாக எல்லா காலத்திலும் இருந்திருக்கிறது. அது இன்றைக்கு, அதாவது புறங்கூறுதலும் பயனுள்ள சொல்லுதலும் நிரம்பி வழிகிறது. நம்முடைய சமூக வாழ்க்கையே இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறது. நிறைய பயனில்லாத பொருள்களை பற்றி பயனில்லாத சொற்களை பேசுவது என்பது கூறிக்கொண்டே வருகிறது. எனவே இதெல்லாம் வந்து ஒரு பெரனியல் வைசஸ், அதாவது தீராத, என்றைக்கும் தீராத ஒரு தீமைகள். இவற்றுக்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டியதுதான் அறநூல் ஆசிரியர்கள். எனவே இந்த கருத்துக்கள் எல்லாருக்கும் பரவுமா? அந்த சமூகம் முழுமைக்கும் திருக்குறள் கருத்துக்கள் சென்று சேருமா என்பது ஒரு கேள்வி. இந்த சந்தர்ப்பத்தில் அண்மையில ஒரு நீதிமன்ற தீர்ப்பு ஒன்றை நான் பார்த்தேன். அது திருக்குறள் சம்பந்தப்பட்டது. மதுரை உயர்நீதிமன்ற தீர்ப்பு நீதிபதி சொல்லியிருக்கிறார், அதாவது ஒருத்தர் வந்து திருக்குறளை இந்தியாவுடைய பொது நூலாக அறிவிக்க வேண்டும், தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என்று வழக்கு தொடர்ந்திருக்கிறார். அது வந்து நீதிபதி சொல்லியிருக்கிறார், நீங்கள் இப்படி சொன்னீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொருவரும் தங்களுக்கு தெரிந்த ஒரு நூலை வைத்துக்கொண்டு அந்த நூலை பொது நூலாக அறிவிக்க வேண்டும் என்று சொல்வார்களே, அப்பொழுது என்ன செய்வது? எனவே இது வந்து நடைமுறைக்கு சாத்தியமா என்று ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. அது முக்கியமான ஒரு ஒரு அதான் கொடுத்துருந்தாங்க நீதிமன்ற தீர்ப்புல. வேற என்ன காரணம் சொல்லியிருந்தாருன்னு எனக்கு தெரியவில்லை. எனவே நம்முடைய ஒரு நூலை எடுத்துக்கொண்டு அல்லது ஒரு ஒரு மதம் மாதிரி எடுத்துக்கலாம். நம்முடைய கான்ஸ்டியூஷன்லயே நமக்கு எல்லாருக்கும் பொதுவான விஷயங்கள் தான் எழுதியிருக்கிறோம். மினிமம் காமன் ப்ரோக்ராம். அதில் வந்து முரண்பட்டவை அல்லது சேர்க்க வேண்டியவை என்றெல்லாம் நிறைய இருக்கும். அப்படி இருக்கிற போது ஒரு நூலை எப்படி பொது நூலாக சொல்வது என்ற ஒரு கேள்வியை நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார்கள். இது அடுத்த கேள்வி, நமக்கு தமிழர்களுக்கே இது பொது நூலாக இருக்குமா? ஏனென்றால் இப்போ நீங்க வெளியிலே இறங்கி நடந்தால், இப்போ
ஒரு கடைக்கு இன்னொரு கடை வந்து பிரியாணி கடையா தான் இருக்கு. மீன் கடைகளா இருக்குது. அப்போ வந்து அவர் சொன்ன அந்த கொ கொல்லாமை எங்க போச்சு? வள்ளலார் சொன்ன கொல்லாமை எங்க போச்சு? நமக்கே இல்ல. தமிழர்களுக்கே இல்லாதபோது, அதை எப்படி மற்றவர்கள் மேல நம்ம திணிக்கிறது என்று எனக்கு தெரியல. சரி அத பத்தி நாம பேச வேண்டாம். ஏன்னா, அதுல நெறைய பேர் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு திருக்குறளை புது நூலாக ஆக்க வேண்டும் என்று பெரிய இயக்கம் நடத்தக்கூடியவர்களா இருக்கிறார்கள். உலக நூலாக ஆக்க வேண்டியது ஏன் இந்திய நூலாக ஆக்க வேண்டும் என்று ஒரு கேள்வி எழுப்புபவர்கள் இருக்கிறார்கள். எனவே இப்படியெல்லாம் நிறைய சிக்கல்கள் இருக்கின்றன. நம்ம வந்து திருக்குறளை நாம் கற்போம். அத இயன்றவரை அது அந்த முறையில நடப்பதற்கு நாம் பார்ப்போம். அதனுடைய தீமைகளை ஏனென்றால் இந்த தீமைகள் மனிதனோடு மனிதன் இந்த நோய்களைப் போல உடன் பிறந்தே கொள்ளும் வியாதி மாதிரி இதெல்லாம் உடன் பிறந்தே இருக்கக்கூடியவை. இவற்றை குறைப்பதற்குரிய ஒரு மருந்தாக, ஒரு தணிப்பு மருந்தாக இவற்றை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இது உளவியல் நோய் பயனில்ல சொல்லாமை என்பது எல்லா மதங்களிலுமே இருக்கிறது. இன்னைக்கு கூட குரான்ல இருந்து ஒரு வசனம் படிச்சு போது குரான்ல அந்த வசனம் இருக்கிறது. ஒரு கதை கூட கொடுத்திருந்தாங்க. ஏதோ ஒரு இதழ நான் படிச்சேன். திருக்குறான்ல வந்து அந்த இது மாதிரி ஒரு ஒரு கதை கூட கொடுத்திருந்தாங்க. அந்த பயனில்லாத சொற்களை சொல்வது, தீய சொற்களை சொல்வது என்பதை பற்றி. இது எல்லா மதங்களிலும் இருக்கிற ஒரு கருத்து தான். ஆனால் இன்றைய வணிக உலகத்துல இன்றைக்கு இந்த பயனில சொல்லாமல் ஊக்குவிக்கக்கூடிய முறையில் தான் இந்த வாட்ஸ்அப் சேட்டு என்று எல்லாம் சொல்லி இருக்கக்கூடிய இதெல்லாம் இருக்கு. அப்புறம் வந்து இந்த விளம்பரங்கள் என்று சொல்லக்கூடியது மிகப்பெரிய ஒரு அதாவது செய்தியை பரிமாறுவதற்கு பதிலாக அறம் அறமல்லாத ஒரு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியிலே ஊடுருவி கொண்டு தங்களுடைய விளம்பரத்தை செய்வது என்பது மிகவும் அறமற்ற ஒரு செயல். ஆனால் விளம்பரத்தை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் நடத்துகிறோம் என்று சொல்லி விளம்பரத்தினாலே பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஊடகங்கள் இருக்கின்றன. இதெல்லாம் யாரிடம் போய் சொல்வது என்று தெரியல. திருவள்ளுவர் வந்து இந்த பயனில சொல்லாமல் விளம்பரமும் அடங்கும் என்று தான் நான் நினைக்கிறேன். இதெல்லாம் அறத்திற்கே புறம்பானவை. செய்தித்தாள்கள் கூட பார்த்தீங்கன்னா மஞ்சள் பத்திரிகை தரமா நிறைய இந்த ட்ரோல்னு சொல்லி எல்லாம் வருது. நிறைய நேரம் நாமெல்லாம் கூட அதை பார்த்து சில நேரங்களில் எல்லாம் வீணாக்கி வரும். எனவே திருவள்ளுவருடைய அதாவது திருவள்ளுவர் இன்றைக்கும் ரிலவெண்ட், அதாவது திருவள்ளுவர் இன்றும் தேவைப்படுகிறார் என்பதற்கு இந்த பயனில சொல்லாமை அதிகாரம் மிகவும் முக்கியமாக எனக்கு பட்டது. அதைத்தான் நம்மளோடு பகிர்ந்து கொண்டு இந்த 193வது அதிகாரத்துக்கு நாம் போகலாம். நயலினன் என்பது சொல்லும், நயன் இளன் என்பது சொல்லும், பயனில பாரித்துரைக்கும் உரை. நயனிலன் என்பது சொல்லும், பயனில பாரித்துரைக்கும் முறை. பயனில பாரித்துரைக்கும் முறை நயலனன் என்பது சொல்லும் என்பதை சொல்லும். அதாவது நயன்கிற சொல்ல இந்த திருக்குறள்ல இந்த அதிகாரத்துல நிறைய பயனோடு ஒத்த வடிவத்தில் இருக்கிறதுனால இந்த நயன்கிறத பல திருக்குறள்ல பயன்படுத்தியிருக்கிறார். நயன் என்றால் விருப்பம் என்ற திருக்குறள்ல பொருள்ல திருக்குறள் இதுக்கு முன்னாடி திருக்குறளை நம்ம பார்த்தோம். நயனில நட்டார்கன் செய்தலின் தீதே பயனில வல்லார் முன் சொல்லுதல் அப்படின்னு சொல்லிட்டு நயனிலங்கிறதுக்கு விருப்பம்னு ஒரு பொருள் சொல்லியிருப்பாரு. இங்க நீதின்னு சொல்லியிருப்பாரு. நம்ம பார்க்கலாம் என்ன எப்படி பொருள் சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நயனுடையன் அல்லன், நயன் இளன், பார்த்தீங்களா? ரொம்ப அழகா பொருள் எழுதியிருக்காரு. இளன் என்பது உடைமை பொருளை சொல்லப்படுது, உடைமைக்கு மறுதலை. நயன் உடையன் அல்லன் அர்த்தம். இளன்னா நயன் உடையவன் அல்ல. ஹி ஹஸ் நோ நயன், நீதி என்பதனை அறிவிக்கும். சொல்லும் என்றால் அறிவிக்கும். பயனில்லாதவற்றை 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 அப்படிங்கிறது பயனில்லாத சொற்களா பயனில்லாத பொருள்களா என்று தெளிவில்லாம ஐயா வந்து மணக்குழுவர் வந்து பயனில்லாதவன்னு எழுதிட்டு போயிட்டாரு. ஆனால் பயனில்லாதவற்றை பறக்க விட்டு சொல்லும் சொற்கள்ங்கிறதுனால அவர் பொருளைத்தான் நினைக்கிறார் நினைக்கிறேன். பயனில்லா அப்படிங்கிறது பயனில்ல சொற்கள் அல்ல, பயனில்லாத பொருள்களை பற்றி, உருப்படி இல்லாத விஷயங்களை பற்றி உள்ள வெட்டி பேச்சுகளை பறக்க விட்டு சொல்லும் சொற்கள். அதாவது பாரித்து, பாரித்தல்னா விரித்து, விரித்து உரைக்கும் உரை. சொற்கள் உரைங்கிறதுக்கு சொல்லுன்னு பொருள் இருக்க. சொற்கள் இது சொற்கள் அவன் நயனுடையன் அல்லன் என்பதனை அறிவிக்கும். மிக அழகாக மணக்குடல் பொருள் எழுதியிருக்கிறார். அதாவது பயனில்லாத செய்திகளை பற்றி, பயனில்லாத சொற்கள் அல்ல, பயனில்லாத சொற்களை பற்றி விரித்து பேசுகின்ற சொற்கள் அவன் அரண் உடையன் அல்லன், அரணுடையவன் அல்ல என்பதை தெரிவிக்கும். தேவையில்லாத பொருந்தாத அல்லது கவைக்குதவாத ஒரு விஷயங்களை நிறைய பேசுகின்றவன் அவன் நீதிமான் அல்ல
என்று தெரிந்து கொள்ளலாம் என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். திருவள்ளுவருக்கு 10 குறள் சொல்லியாக வேண்டும். ஒரு குறளை பற்றி விரிவாக ஆராய்ந்து அதனுடைய பல்வேறு அம்சங்களை அவர் குணம், குற்றம், அதுக்குரிய வழிமுறைகள் இதெல்லாம் இப்படி பேசுவது அவருடைய நோக்கம். எனவே சில இடங்கள் நமக்கு திரும்ப சொல்வது போல இருக்கும். ஆனா அதை வேற மாதிரி நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று தோன்றுகிறது. சரி, பரிந்துரையாளர் என்ன சொல்றாருன்னா, பயனில பாரித்துரைக்கும் முறை பயனிலவாகிய பொருள்களை, பயன் இல அப்படிங்கிறது பயன் இல்லாதன என்றுதான் அர்த்தம். பயனில்லாதன சொற்களா, பயனில்லாத பொருள்களா? ஏனென்றால் பயனில்லாத சொற்களை விரித்து பேசுவது என்பது பொருத்தமா இல்லை. பேசுதல் என்பது வினைச்சொல். பேசுதலுக்கு செய்யப்படும் பொருளாக வருகிறது சொற்களை பேசுதலா, பொருளை பேசுதலா? விரித்து பேசுதல் என்பது சொற்களை அல்ல, பொருள்களை பற்றி விரித்து பேசுதல். உரைக்கும் உரையினே சொல்லிட்டார். உரை என்று சொற்கள் என்ற ஒரு ஒத்த ஒரு சொல்லை அவர் போட்டு விட்டதுனால வறுமை நடக்கிறதை இலவாகிய பொருள்கள், பயனில்லாத பொருள்கள். நாம் எல்லாருமே பயனில பாரித்தனா பயனில்லாத சொற்களை விரித்து பேசுகிறவன் என்றுதான் நாம் பொருள் கொள்ளுவோம் அடிப்படையில். ஆனால் ஊன்றி பார்த்தால் இந்த பயனில என்பது பயனில்லாதவாகிய பொருள்களை பற்றி, உப்பு சப்பில்லாத ஒரு பொருள்களை பற்றி எல்லாம் ஒருவன் விரித்து உரைக்கும் உரைதானே, விரித்து உரைக்கும் உரைதானே எழுதிவிட்டார். நயன் இளன் என்பது சொல்லும். இவன் நீதி இளன், நீதி உடையன் அல்லன் என்பதனை உரைக்கும். சொல்லும் என்பதற்கு உரைக்கணும் பொருள் எழுதியிருக்கிறார். உணர்த்தும்னு ஒரு பாட வேறுபாடு அதுக்கு இருக்கு. பாட வேறுபாடு அது எடுத்து சொல்லிகளை பார்க்கணும். ஆனால் உரைக்கும் அவர் பொருள் எழுதியிருக்கிறார் என்பதன் உரைக்கும் என்பது ஒரு வகையில அந்த அவனுடைய பேச்சு அதை காட்டுகிறதுன்னா அவன் அதை காட்டிக் கொள்கிறான் என்று அர்த்தம். அவன்தான் அவனுடைய செயலை அவனுடைய சொல் மேல் ஏற்றி அவர் சொல்லியிருக்கிறார். அதான் விளக்கம் சொல்லுவார். உரையால் இவன் நயனலன் என்பது அறியலாம் என்பார், அதனை உரைமேல் ஏற்றி உரை சொல்லும் என்றார். அவன்தான் அவனுடைய செயல்தான் நமக்கு சொல்லும். அவன்தான் சொல்லுகிறான். தான் நயனிலன் என்பதை தன்னுடைய வெட்டி பேச்சுகளாலே தெரிவிக்கிறான் என்பதை அவன் பேச்சு அதை தெரிவிக்கும் என்று பரிமேலழகர் பொருள் எழுதியிருக்கிறார். மூவா பெரும்பாலும் பரிமேலழகர் ஒட்டித்தான் ரொம்ப கவனமாக பொருள் எழுதுவாரு. ஒருவன் பயனில்லாத பொருள்களை பற்றி விரிவாக சொல்லும் சொற்கள். எனவே பயனில என்பது பயனில்லாத சொற்கள் அல்ல, பயனில்லாத பொருள்களை பற்றி விரிவாக சொல்லும் சொற்கள். உரைக்கும் உரை, உரைக்கும் சொற்கள். அவன் அறம் இல்லாதவன் என்பதனை அறிவிக்கும் சொல்லும். அவன் அறம் நேரடியாக தெளிவாக அவர்கள் எழுதியிருக்கிறார். சாலமன் பாப்பையா என்ன பண்றாருன்னா, நம்ம போல ஒரு சராசரியா நம்ம படிக்கிற போது நமக்கு படுற பொருள் பயனற்ற சொற்களை விரித்து பேசும் ஒருவன். அதிலேயே பயனில்லாத சொல்லு, அதை என்ன விரித்து பேசுறது? பேச்சு அவன் நீதிவற்றன் என்பதை காட்டிவிட. இது அவ்வளவு பொருத்தமா இல்லை இந்த பொருள். இது இந்த நுட்பம் தெரியாமல் எழுதியிருக்காரு. ஆனால் அடுத்த பொருளுக்கு நுட்பமா எழுதியிருக்கிறாரு. அதனால அறிஞர்கள் எழுதுகிற போது சில வேளைகள்ல முக்கோண வயப்பட்டு சில சமயங்கள் நல்ல கருத்துக்கள் விட்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கவிராசர் போன்றவர்கள் கூட வார்த்தைகள் என்று எழுதியிருப்பாங்க. பயனில்லாத வார்த்தைகளை விரித்து பேசுறது சொல்லலாம், சொல்லக்கூடாதுன்னு இல்லை. ஆனா பொருள்களை ஏன்னா சொல்லுதல் உரைக்கும் முறைங்கிறதுல அது வந்து விடுகிறதுனால பொருள்களை பயனில்லாத பொருள்களை பிச்சப்புக்கு இல்லாத பொருள்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு அதை பற்றி பேசி கொண்டிருக்கிறது. அது நம்முடைய வாழ்க்கை முறைக்கு அது பொருத்தமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பயனில பாரித்து உரைக்கும் உரை தானே நயலன் என்பது சொல்லும். இது வழக்கம் போல ஒரு வினைமுற்று தொடர். சொல்லும் உரை அதுதானே என்று சொல்லி அதை மையப்படுத்தியிருக்கிறார், முக்கியத்துவப்படுத்தியிருக்கிறார். உரைதானே, அந்த உரையே, இந்த ஏகாரம் மறைந்திருப்பது போல நம்ம பொருள் கொள்ள வேண்டும். நயலன் என்பது சொல்லும் பயனில பாரித்துரைக்கும் உரைதானே என்று நம்ம பொருள் சொல்ல வேண்டும். எனவே சொல்லடி பார்க்கிற போது பயனே பொருள் எழுதிட்டு போயிட்டாரு. பயன் ஆனா பொருள், பயன்னா பொருள், பொருள்னா அர்த்தம் அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்கு. சரி, பின்னாடி பயன் பொருள் பொருளில கொச்சாந்து சொல்லார் என்று பின்னாடி வருது. சரி,
இல அப்படிங்கிறது பொருள்களை குறிக்கும். இலவாகிய பொருள்களை. பாரித்தல் என்பதற்கு பொருள் என்பது பொருத்தமான செய்யப்படு பொருள். பாரித்தல் விரித்தல். அந்த பொருளை செய்யப்படும் பொருளை அந்த விஷயத்தை விரித்து பேசுறது என்பது பொருத்தமாக அது வந்திருக்கிறது செய்யப்படும். எனவே இந்த உரையாசிரியர்கள்லாம் எவ்வளவு கவனமாக சொற்களை ஆராய்ந்து அதற்குரிய முன்பின் நோக்கி அந்த வழக்கை நோக்கி அந்த நான் முன்பே சொன்ன மாதிரி அவனுடைய உரைக்கோவை நிலை, அவனுடைய பொருள் பயன்பாடு, பிராக்மேட்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய மொழி பயன்பாட்டு நிலையை நோக்கி அவர் பொருள் எழுதுகிறார். பாரித்துங்கிற சொல்லு கொஞ்சம் நமக்கு புதுமையா இருக்கு. பாரித்து வினையச்சாம் ஒரு விரித்து. நாமக்கலர் வந்து பாரித்துங்கிறது பாரித்து கனமா இருக்கக்கூடிய சொல் அப்படின்னு சொல்றாரு. அது அந்த இடத்துல வராது. ஏன்னா பாரித்து என்பதற்கு நிறைய பொருள் இருக்கு. பாரித்துங்கிறது தமிழ் பேரகராஜ் கொடுத்திருக்கிற பொருளை நான் சொல்றேன். திருக்குறளே பாரித்து வருகிறது. பாரிக்கும் 851 வருது. என்ன சொல்றேன், என்ன திருக்குறள்ங்கிறத சொல்றேன். அதே மாதிரி பாரித்து இங்க வருது. பாரிப்பார் 914. இகலின்ப எல்லா உயிர்க்கும் பகலின்னும் பண்பின்மை பாரிக்கும் நோய். பண்பின்மையை வளர்க்கிற நோய் பாரிக்க 851 சொல்லக்கூடியது வளர்க்கிறது. அதாவது இகலென்ப எல்லா உயிருக்கும் பகல் அப்படிங்கிறது பகை. பகை என்ற இந்த தீமையை வளர்க்கக்கூடியது இருக்கு இல்லையா, மக்களுக்கிடையே பகையை வளர்க்கக்கூடியதான் இகல் ஒரு அதிகார திருவள்ளுவர் அருமையா வச்சிருக்காரு. அது இன்றைக்கு அரசியல் எல்லாத்துக்குமே பொருந்தும். அரசியல் முழுமையுமே இந்த இகலை மையமிட்டு தான் நடக்கிறது. நம்முடைய மக்களிடையே வந்து பகையை வளர்க்கக்கூடிய சொல்லாடல்களையும் செய்திகளையும் பரப்பித்தான் நம்ம அரசியலே நடக்கிறது. எனவே அது பகல் என்னும் பண்பின்மை, பகை என்று சொல்லப்படுகிற பண்பின்மையை வளர்க்கிற நோய். இந்த இகல் எப்பொழுதும் இகலோடு இருக்கக்கூடிய, இதிலும் மாறுபடுதல், மற்றவர்களோடு மாறுபட்டு கொண்டே இருக்கக்கூடிய அந்த மாறுபாட்டு தன்மை என்பது பகை என்கிற ஒரு தீமையை, பண்பின்மைனா தீமைன்னு அர்த்தம், வளர்க்கக்கூடிய நூல். அது பாரிக்கும்னா வளர்க்கும்னு எழுதியிருக்காரு. பாரித்து, இப்ப நாம இப்ப பார்த்தது பாரிப்பார். தம் நலம் பாரிப்பார் தோயார் தகை செருக்கி புன்னலம் பாரிப்பார் தோல். இது வரவின் மகளை பற்றி சொல்கிறார். தன் நலன்களை வளர்ப்புக்க விரும்புகின்றவர்கள் என்ற ஒரு சொல், பரப்புகின்றவர்கள் என்ற ஒரு பொருள் எழுதுகிறார். எனவே பாரித்தல்ங்கிற சொல்லி திருக்குறள்ல இருக்கிறது. அது தமிழ் பேரகராதியில பாரித்தல்ங்கிறது 2-3 ஒப்புரி சொல்லாக இருக்கிறது. பாரித்தல் என்பது அவர் வந்து ஸ்பாரி என்ற வடமொழியிலிருந்து வந்திருக்கலாமோன்னு தமிழ் லெக்சிகன் அதுக்கு சுட்டி காட்டுகிறது. ஏன்னா பாரித்தல்ங்கிறது 2-3 வடிவத்துல இருக்குது. பாரித்தல், அதாவது பரவுதல், பருத்தல், மிகுதியாதல், தோன்றுதல், ஆயத்தப்படுதல் டிரான்சிட்டிவ்ல இதெல்லாம் இன்ட்ரான்சிட்டிவ். இதுல வந்து செய்யப்பொருள் குன்றாவனில வளர்த்தல், பண்பின்மை பாரிக்கும் நோய் திருக்குறள் தான் கொடுத்திருக்காங்க. இங்கே அப்படித்தான் வருகிறது. பாரிக்கிறது விரித்து பேசுறது, அதை விரித்து பேசுறது செய்யப்பொருள் குன்றாவன தான். எனவே தோன்ற செய்தல், அமைத்து கொடுத்தல், உண்டாக்குதல், நிறைத்தல், அணிதல், நிறைய பொருள்ல அது வந்திருக்கிறது. அப்புறம் அது போக பாரா அப்படிங்கிறதுல இருந்து கனமாதல் என்ற ஒரு பொருள் இருக்கிறது. பாரித்தல்ங்கிறது நோயினால் கனமாதல், தலை பாரித்து கொண்டிருக்கிறது என்று போன்ற வடிவங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அவன் குற்றம் பாரிக்கிறான் அப்படிங்கிறது. பாரித்தெல்லாம் இன்னொரு பொருள் இருக்கு, இன்னொரு வடிவம். அது வந்து காப்பாற்றுதல், பரிபாலிக்கிறது அப்படிங்கிற மாதிரி. ரவிகுலம் பாரிக்கத்தகுவன் என்று சொல்லி. அப்புறம் இன்னொரு சொல் கூட ரிசம்பிள், காந்தனாம் பரந்தனை பாரித்து அலர்ந்தனவை, பாரித்துன்னு ஒத்து. இவை 4 வகையான வடிவங்களாக அது இருக்கிறது என்று கொடுத்திருக்கிறாங்க. இதுல வந்து வளர்த்தல் என்ற பொருளே இங்க வந்திருக்கிறது. எனவே இந்த சொல் திருக்குறளில இந்த வருகிறது. இந்த வடிவம் எப்படி தமிழ் சொல்லா இல்லை பிறமொழி சொல்லா என்று நமக்கு தெரியவில்லை, பார்க்க வேண்டும். உரைக்கும் என்பதை நம்ம பார்க்கலாம். அயலனின் என்பது சொல்லும், உரைக்கும் சொல்லும் என்றபடியும் சொல்லும். இது சொல்லும். நம்ம வழக்கமா சொல்லலாம், இனிமேல் வந்து கை பேசும் அப்படின்னு சொல்றேன் இல்லையா. இப்போ வந்து நான் இதுவரை பொறுமையாக இருந்தேன், இனிமேல் கை பேசும் சொன்னா கை வந்து அடிக்கும்னு அர்த்தம். அது வந்து உருவக வழக்கு, அது லட்சணார்த்தம், ஆகு பெயர்.
அப்ப சொல்லும் என்றால் உரைக்கும், அது சொல்லும். திருக்குறளையே வேற இடத்துலயும் வருது இதே பொருள்ல. பகைமையும் கெண்மையும் கண் உரைக்கும், கண் காட்டி கொடுக்கும். கொடியார் கொடுமை உரைக்கும், தொடியொடு தொல்கவின் வாடி. இந்த தோல் வாடிப்பான அந்த தோல் தலைவனுடைய கொடுமை, அவன் பிரிந்து சென்ற கொடுமையை உரைக்கும் என்று சொல்லியிருக்காரு. எனவே உரைக்கும் என்பதற்கு காட்டும் என்ற ஒரு வடிவம் இருக்கு. அடுத்தது காட்டும் பளிங்கு போல். நான் வந்து சினானிம்ஸ் பரியாயங்களை சொல்றேன். திருக்குறள் உரைக்கும் என்பதற்கு பரியாயமாக காட்டும். நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும், காட்டும் இந்த குளத்தில் பிறந்தார் வாய்ச்சொல். அப்புறம் காணப்படும்னு செயற்பாட்டு வினை வடிவத்திலும் இருக்கிறது. தக்கார் தகவல் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். தக்கார் தகவல் என்பது அவர் எச்சம் காட்டும் அர்த்தம். இதெல்லாம் வந்து அறம் செல்லும் நெஞ்சத்தான் நன்மை புறஞ்செல்லும் புண்மையால் காணப்படும். இதற்கு முன்பு அதிகாரத்துல இருக்கிறது. புறம்பேசுகிறவன் என்பவன் அறம் சொல்லும் நெஞ்சத்தான் அல்லாதவர்கள். இப்படி இது உணரப்படும். அதே மாதிரி உணரப்படும். கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அகுதிகின்றேல் புண் என்று உணரப்படும். அது நட்டார்வுள் அல்லவை சொல்லினும் ஒட்டார் சொல் ஒல்லே உணரப்படும். உறாதவர் போல் சொல்லினும் செறார் சொல் ஒல்லே உணரப்படும். இது கொஞ்சம் வித்தியாசமா வருது. உணரப்படுங்கிறது கொஞ்சம் வித்தியாசமா வருகிறது. எனவே அது காட்டிவிடும் என்று அர்த்தம். எனவே இந்த உரைக்கும் என்ற அதற்கு சமமான ஒருவருப்பன்மொழியை திருக்குறளிலே பார்க்கலாம். எனவே இது மாதிரி ஒரு அமைப்பை திருக்குறளிலே அவர் பயன்படுத்தி இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதாவது இந்த அகரணை பொருள்கள் மூலமாக அந்த செயலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாக்கியமைதி திருக்குறளிலே இருக்கிறது என்று பார்க்கிறோம். எனவே அடுத்தது பாரிக்கம் பற்றி சொல்லியாச்சு, பாரிப்பார் சொல்லியாச்சு. அடுத்து இதுல என்ன சொல்ல கொண்டிருக்கு? சரி, அவ்வளவுதான் நினைக்கிறேன். எனவே இது வந்து அதிகமாக மேற்கோள் இருக்குது. ஒரே ஒரு இடத்துல மேற்கோள் இருக்கிறது. நன்னூல் ராமானுஜக்காரர் சொல்றாரு. அதாவது நயநிலன் என்பது உரைக்கும், நயநிலன் என்பது சொல்லும், சொல்லும் என்பது அதாவது வினைமுற்று. அந்த வினைமுற்று இறுதியில வர வேண்டும். அந்த வினைமுற்று பெயரில் கொண்டு முடியும் சொல் முற்பட்டு வந்திருக்கிறது. அதாவது வினைமுற்று தொடராக வந்திருக்கிறது என்பதற்கு அவர் எடுத்துக்காட்டாக கொடுத்திருக்காரு. இது பார்க்கணும். இந்த இதோடு நிறுத்தி கொண்டு அடுத்த திருக்குறளுக்கு நம்ம பார்க்கலாம். அடுத்தது. எனவே இந்த இந்த திருக்குறள்கள் மூலமாக இந்த பயனில சொல்லுவதனுடைய குற்றங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டு வருகிறார். எனவே இவன் வந்து நீதி இல்லாதவன் என்பதை காட்டிவிடும். அவன் பயனற்ற சொற்களை ஒருத்தன் பேசிக் கொண்டிருந்தார் என்று சொல்ல. எனவே அதிகம் பேசாமல் இருப்பதுதான் நல்ல குணங்களிலே ஒன்று என்று பார்க்கிறோம். மிகப்பெரிய ஞானிகள் மட்டும் இல்லை, மௌன விரதம் இருக்கிற ஞானிகள் மட்டும் இல்லை. பொதுவாக பார்த்தீங்கன்னா கிராமங்களை நீங்க கவனித்திருக்கலாம். பெரும்பாலும் தங்கள் தொழில்களையும் தங்களுடைய பணிகளையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய பலரும் அதிகமா பேச மாட்டாங்க. தங்கள் தொழிலே ஈடுபட்டிருப்பார். நான் கிராமங்களில் பார்த்திருக்கேன். வந்து தன்னுடைய வேலையை மட்டும் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அதிகம் பேச மாட்டாங்க. ஆனா இன்றைக்கு நம்முடைய இந்த டெலிஃபோன் வந்ததுக்கு பிறகு வேலைக்கு வந்த உடனே முதல் வேலையா டெலிஃபோனை தான் எடுத்துக்கிறாங்க. எல்லாரும் டெலிஃபோன் எடுத்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அது தோட்ட வேலையாக இருந்தாலும் சரி, வீட்டு வேலையாக இருந்தாலும் சரி, அல்லது எழுத்து வேலையாக இருந்தாலும் சரி, அலுவலக வேலையாக இருந்தாலும் போன உடனே முதல்ல நம்முடைய டெலிஃபோனை எடுத்துக்கிட்டு தொலைபேசி எடுத்துக்கொண்டு பேசுவது என்பது பார்க்குறோம். அப்போ இதை வந்து குறைக்கணும் என்று திருவள்ளுவர் சொல்றார். அது மிக முக்கியமான ஒரு கருத்தாக எனக்கு படுகிறது. இன்றைய நாகரிகத்தில் இது முக்கியமான ஒரு கருத்து ஆக இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறோம். அடுத்த திருக்குறளுக்கு போகலாம். இரண்டாவது, அதாவது 94. நயன்சாரா நன்மையின் நீக்கும் பயன்சாரா பண்பில் சொல் பல்லாரகத்து. நயன்சாரா நன்மையின் நீக்கும் பயன்சாரா பண்பில் சொல் பல்லாரகத்து. பல்லாரகத்துங்கிறது திரும்ப சொல்ல பல இடத்துல பலர்கிட்டையும் எப்பொழுதும் இந்த அரட்டை எடுத்துக்கொண்டிருந்த இந்த விளம்பர யுகம், பல என்ன சொல்றது ஊடகங்கள் வழியாக செய்யக்கூடியதான் திருவள்ளுவர் சொல்றார் போல் இருக்கு. பல்லாரகத்து பயன்சாரா பண்பில் சொல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ரொம்ப மிக ஒரு வித்தியாசமான ஒரு திருக்குறள். அதில் எப்படி சொல்லட்சம் வருகிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது திருக்குறள் 1.25 அடியில் எல்லாவற்றையும் எல்லா சொற்களையும் முழு வாக்கியத்தையும் சொல்ல முடியாது. குறைவாக்கியங்களாக அல்லது எஞ்சி இருக்கக்கூடிய வாக்கியங்களாக சொல்லெச்சம் நம்ம சொல்லுவாங்க.
வாக்கியங்களாக அமைத்திருப்பார். அதையெல்லாம் நம்ம ஒரு நல்ல உரையாசிரியர்கள் தான் அதை கண்டு உரை சொல்ல முடியும். அது சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். நயன்சாரா நன்மையின் நீக்கும் பயன்சாரா பண்பில் சொல் பல்லாரத்து. சாரா என்ற சொல்லை இங்கே 2 இடத்துல பயன்படுத்தியிருக்காங்க. சாரா என்று சொன்னால் இல்லாதங்கிறதுக்கு ஒரு ஒரு பன்மொழி. பயனோடு படாத, பயன் இல்லாத அர்த்தம். நயன் சாரா, நயன் இல்லாத. அப்ப நயன் சாரா என்ற 2 வடிவம் இருக்கிறது. இந்த 2 வடிவங்களையும் பெயரச்சம் போல இருக்கிறது வடிவம். அது ஒப்புரி சொல்லாக இருக்கிறது. ஆனால் உண்மையிலே சொல்லப்போனா சாரா என்பதை முதல் சாரா என்பதை அவர் வினைமுற்று, எதிர்மறை பலவின்பால் வினைமுற்றாகவும், பயன்சாரா என்பதில் உள்ள சாரா என்பதை சாராத என்ற ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சமாகவும் பொருள் கொண்டிருக்கிறார்கள் பரிமேலழகர் போன்றவர். அது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக பார்க்கணும். ஏனென்றால் நயன்சாரா நன்மைன்னு சொல்ல முடியாது. நயன்சாரா நன்மை என்று கொண்டு கூட்டுவதற்கு அந்த இடத்துல கொஞ்சம் நெருடும். எனவேதான் பாருங்க, நம்ம பார்ப்போம் இது. அதாவது இங்கே சாரா என்ற சொல் இருக்கிறது, நன்மை என்ற ஒரு சொல் இருக்கிறது. இதுக்கெல்லாம் எப்படி பொருள் சொல்றாங்க, ரொம்ப வித்தியாசமா பொருள் சொல்லியிருப்பாங்க. அந்த இலக்கண வடிவங்களை எப்படி விளக்குகிறார்கள் என்பதையும் நம்ம பார்க்க மாட்டோம். அதாவது இலக்கண வடிவங்களை அவர்கள் இப்படி விளக்கி இருக்கிறேன் என்று சொல்லியிருக்க மாட்டார்கள். அவர்கள் பொருள் எழுதியிருப்பதிலிருந்து நாம் யூகித்து சொல்கிறோம். சரி, மணக்குளவர் என்ன சொல்றார் என்பது, ஒருவன் ஒரு பயனை சாராத, பயன் சாரா பயனை சாராத, பயனை சாராத, சார்தல் அப்படிங்கிறதுக்கு செயற்படு பொருள் குன்றாவணையாக, ஒரு பயனை தராத, பயனோடு சேராத என்று செயற்படு பொருள் குன்றா வடிவமாக எடுத்துக்கொண்டு பயனை சாராத பண்பில்லா சொல்லை, அதை ஈர்கிட்ட எதிர்மறை பேச்சும் மறுபடியும் பண்பில்ங்கிறது இடையில வருது, சொல்லோட சேர்ந்து போகணும். பயன் சாரா பண்பில்லா சொல்லை, பயனை சாராத தராத சொல்லை பலரிடத்து, பல்லார் அகத்துங்கிறது பலர் இடத்து, அகத்து என்பது இடத்து, அகத்து என்பது 7ஆம் வேற்றுமை பொருள்பட வரக்கூடிய ஒரு சொல்லுறு. பல்லார் இடத்து, பலரிடத்தும், அது இன்றைய தமிழ்ல சொன்னா பலரிடத்தும் பயன் சாராத பண்பில் சொல்லை சொல் என்ன பண்ணுவான்ங்கிறத அவர் சொல்லல, கூறுவானாய்ங்கிறத அவர் கொண்டு வந்திருக்கிறார். கூறுவானாய்ங்கிறது இந்த திருக்குறளிலே இல்லை. பயன்சாரா பண்பில் சொல் பல்லாரகத்து கூறுவானாயின், இது சொல்லச்சு. நான் முன்பே சொன்னேன், திருக்குறள் 1.25 அடியில் இருக்கிறதுனால பல சொற்கள்லாம் விடுபட்டிருக்கும், விகாரத்தினால விடுபட்டிருக்கும், சொல்லச்சத்தினாலே விடுபட்டிருக்கும். அதை வருவித்து நம்ம சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால்தான் அது பொருள் ஆகும். மொழியினுடைய இயல்பு அப்படித்தான். மொழியினுடைய இயல்பு எலிப்சிஸ் என்று சொல்லப்படுகிற இந்த விடுபட்டு போறது அல்லது நம்ம யூகித்துக் கொள்ளக்கூடிய வடிவங்கள் நிறைய. அதையெல்லாம் நீங்க ஒரு விளக்கம் செய்கிற போது, வியாக்கியானம் பண்ணுகிற போது நீங்க அதை எடுத்துக்கொள்ளலாம், அதை நம்ம வருவித்துக் கொள்ளலாம். அதான் முக்கியம். கூறுவானாயின் அவன் நடுசாராது, நயன்சாரா அப்படிங்கிறதுக்கு சாராத, நயன் சாராத வாய் என்று முற்றச்சமாக பொருள் எடுத்திருப்பாங்க. அது முற்று. நயன்சாரா பண்பில் சொல் நயன்சாரா நன்மையின் நீக்கும். 2 செயல் இருக்கு. அதாவது நயன் அப்படிங்கிறது நடு, நீதியை சாராது, அது பெயரச்சமாக்கியிருக்கார். முற்றச்சத்தை பெயரச்சமாக்கியிருக்கார். சாராவாய் சாராது நன்மையின் நீக்கும். நன்மைனா என்னங்கிறத அவர் சொல்லல. நன்மைங்கிறது, நன்மை என்பது பொது சொல்லாக இருக்கிறது. நன்மைகள் பெனிஃபிட்ஸ் அர்த்தம் இல்லை, நல்ல குணங்கள்னு அந்த இடத்துக்கு பொருள் சொல்ல வேண்டாம். என்றால் ஏன் அப்படிங்கிறத நான் விளக்க சொல்றேன். நன்மையின் நீங்கும், நன்மையின் நீங்கும்னு பொருள் இருக்காங்க. நன்மையின் நீக்கும்னு தான் இருக்கு. அதுல நன்மையிலிருந்து ஒருவனை நீக்கும், நீங்க செய்யும், நீங்கும் இருக்கு. நன்மையின் நீங்கும் என்பது பார்க்கணும், நம்ம வெட்டிச்சுவடிகள் பார்க்கணும். நன்மையின் நீக்குமா நன்மையின் நீங்குமான்னு தெரியல. நான் இது பார்த்துட்டு போது அப்படி இருக்குது, தெரியல. இது விருப்பப்படாமையும் அன்றி நன்மையும் பயவாதென்றது. அதாவது அது விருப்பப்படாது. நயன், நயன் சாரா, நயன்னா விருப்பம்னு ஒரு பொருள் எழுதியிருக்காரு. அந்த
சொல்லியிருக்கிறதுனால அது விரும்பப்படாதையும் உண்டு, நன்மையும் பயவாதுன்னு சொல்லி அவர் எழுதியிருக்காரு. ஆனா பரிமேலழகர் என்ன சொல்றாரு பாருங்க, இதுல ரொம்ப கவனிக்க வேண்டியது இந்த சாரா என்பது நன்மை என்ற சொல். அப்புறம் வந்து என்னது சாராங்கிறது 2 இடத்துல வருகிறது. ஆமா, நன்மை நீக்கும் என்பது. சரி பார்ப்போம். பயன் சாரா பண்பில் சொல் பல்லாறு பயனோடு படாத. நயன்சாரா பயன்சாரா அப்படிங்கிறதுக்கு இவர் 3ஆம் வேற்று உருவு விருத்திருக்கிறார். மணக்குடவர் பயனை சாராத என்று சொன்னார். பரிமேலழகர் பயனோடு படாத, பயனோடு செயற்படுவல் குன்றியவனை, பயனோடு தோன்றாத, பயன் உண்டாகாத, பயனோடு என்று 3ஆம் வேற்றுமை உடுப்பொருளை விருத்திருக்கிறார். இது வந்து ஒரு சிக்கலான ஒரு ஏன் இப்படி விருத்தாரு சொன்னா, தொல்காப்பியத்தில் கூட பார்த்தீங்கன்னா கருமச்சார்ச்சி கருமமில்லா சார்பன் கிளவி உடமையை முறித்த கண்ணன் வேற்றுமை வரும். அதாவது சார்தல் தூணை சார்ந்தான், தூணின் கண் சார்ந்தான், ரெண்டும் வரலாம். தூணை சார்ந்தான் என்று 2ஆம் வேற்றுமை வரலாம், தூணின் கட்சம். அரசரை சார்ந்தான், அரசர்கட் சார்ந்தான் என்று வராது. அது ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, அது வந்து இப்போ ஒரு மாதிரி அனாலஜினால மக்கள் தெரியாம வழங்குறாங்க அப்படின்னு சொல்லி சேனா அவர்கள் சொல்றாரு. அது ஒரு தெரிவின்றி மக்கள் அதை பார்த்துட்டு இதை சொல்றாங்க. ஆனா அப்படி இல்லை, அதுக்கு வேற பொருள் நாம கொள்ள வேண்டும். பயனோடு படாத பண்புயில் சொற்களை ஒருவன் பலரிடச் சொல்லுவாயின் சொல்லுவாயின்ங்கிறது இல்லை. வல்லாரகத்து சொல்லுவாயின்ங்கிறது நாம் எஞ்சி இருக்கக்கூடிய சொல்லாக கண்டு அதை சொல்லச்சமாக திட்டு நிரப்பி இருக்கிறோம். சொல்லுமாயின் நயன்சாரா நன்மையின் நீக்கும். நயன்சாரா அவை அவர் மாட்டுன்னு நினைக்கிறேன். அவரிடம் நீதியோடு படாவாய், மறுபடியும் நீதியோடு படாவாய், நீதியோடு தோன்றாவாய், அவனை நற்குணங்களின் நீக்கும். நன்மையின் நீக்கும்னா நன்மை என்பதற்கு நற்குணங்கள். எனவே நன்மை என்று சொன்னால் பொதுவாக நன்மை செய்யக்கூடிய விஷயங்கள், ஒருவனுக்கு பயன் செய்யக்கூடிய விஷயங்கள். அது நன்மை என்பது பொதுச்சொல். அது எப்படி வந்து தேங்காய் பழம் என்று சொல்லுகிற போது, தேங்காயும் பழம்ங்கிற போது, பழம்ங்கிறது அந்த பழம் என்பது பெரும்பாலும் வந்து வாழைப்பழத்தை குறிக்கும். தேங்காய் பழம்னா தேங்காயும் ஆப்பிளும் நம்ம நினைக்க மாட்டோம். பழம் என்பது அந்த இடத்துல ஆகுபெயரால் நம்ம மரபுலக்கணத்தை சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து பழம் என்பது வாழைப்பழத்தை குறிக்கும். அதுபோல நன்மையின் நீக்கும் அப்படிங்கிறது நற்குணங்களின் நீக்கும். ஏனென்றால் அவன் வந்து முதல்லயே அவன் வந்து நீதி இல்லாதவனாக ஆகி விடுகிறான். அப்புறம் மற்ற நல்ல குணங்களும் அவங்ககிட்ட இருக்காது. அவன் வந்து நாட் ஜஸ்ட் பர்சன் அண்ட் ஹீஸ் ஆல்சோ விக்கெட் அப்படிங்கிற ஒரு கருத்து தான் சொல்றாரு. ஏன்னா அவன் நற்குணங்களின் நீக்கும்னா பொருள் இருக்காரு. பண்பு என்பது சரி, இந்த பண்பு இல் சொல் அப்படிங்கிறதுக்கு வழக்கு சார். பண்பு இல் சொல்லுன்னு சொன்னா இனிமையும் மெய்யும் முதலாய சொற்குணங்கள். எனவே பண்பில் சொற்கள்னா என்ன, அந்த சொல்லுக்குன்னு ஒரு நல்ல பண்புகள் இருக்குது. பண்பு என்ற சொல் கூட பார்த்தீங்கன்னா நற்பண்புகளை தான் குறிக்கும். ஆகவேரால் நற்பண்புகளை குறிக்கும். அப்போ இனிமை, அப்புறம் மெய்யா இருக்கணும், அது உண்மையாக இருக்கணும். முதலாய குணங்கள் போட்டாரு. அதுல நீங்க மற்றதெல்லாம் நாம சேர்த்துக்கொள்ள வேண்டியதான். அது பல குணங்களை சில உரையாசிரியர்கள்லாம் சுட்டி காட்டுவார். சரி, சொல்லுவாயின் என்பதும் அவர் மாட்டு என்பதும் எச்சமாக வருவிக்கப்பட்டது. அதாவது சொல்லச்சம். அவர் மாட்டு, அவரிடம் நீதியோடு படாவாய், அவர் சொல்லுமாயின் என்பது சொல்லச்சம். எனவே சரி, மூவர் ராஜா இதெல்லாம் கண்டுகொண்டுதான் பொருள். பயனோடு பொருந்தாதன்னு எடுத்துக்கிறார். பயனோடு பொருந்தாத பண்பில்லாத சொற்களை பலரிடத்தும் சொல்லுதல் அறத்தோடு பொருந்தாமல் நன்மையிலிருந்து நீங்க செய்யும். ஓகே, நன்மையின் நீக்கும். நன்மையிலிருந்து 5ஆம் வேற்று நன்மையின் நீக்கும், நன்மையிலிருந்து நீங்க செய்யும், நீக்கும். சரி, சாரம் பாப்பா என்ன பண்ணிட்டாருன்னா, பயனற்ற பண்பும் இல்லாத சொற்களை ஒருவன் பலரிடம் சொன்னால் அச்சொற்களே அவனை நீதியுடன் சேராமல் நற்குணங்களிலிருந்து நீக்கிவிடும். அவன் நீதிமானாக இருப்பதை தடுத்து அவனுடைய நற்குணங்களிலிருந்தே அவனை நீக்கிவிடும் என்று அவர் வந்து பரிமேலழகரை புரிந்து கொண்டு அந்த நற்குணங்களிலிருந்து
குணம் அதை எழுதியிருக்காரு. நன்மைங்கிறது நற்குணம்னு எடுத்திருக்காரு. அது ஏன் நன்மைங்கிறது நற்குணம்னு நம்ம கொள்ள வேண்டும் நம்ம பிறகு விளக்க சொல்ல போறோம். வாக்கிய அமைப்பு பார்த்தீங்கன்னா, இந்த வாக்கிய அமைப்பு பயன்சாரா பயன்சாரா பண்பில் சொல் பல்லாரகத்து சொல்லுமாயின் பயன்சாரா பண்பில் சொல் பயனோடு படாத சொற்களை சொல்லுமாயின் அவை அவர் மாட்டு நயன்சாரா ஃபுல் ஸ்டாப் நன்மையில் நிற்கும். எனவே 2 வாக்கியம். இந்த பண்பில் சொல் நயனை சாராது நன்மையில் நீக்கும். அதை நீதிவானாக காட்டாது, நல்ல குணங்களையும் நீக்கும். அவன் ஒரு தீயவனாக காட்டும். அது எனவே இது வினவெட்டு தொடர் வாக்கியம். இதுவும் வினவெட்டு தொடர் வாக்கியம். எனவே பயன் அப்படிங்கிறது பயனோடுன்னு பொருள் எழுதியிருக்காரு. பயனைன்னு எழுதல, பெருமையாக எழுது. பயனோடு படாவாய். சாராதங்கிறது படாத. படுதல் அப்படின்னா தோன்றுதல். அது பால் பட்டுடுச்சு, வெள்ளை பட்டுடுச்சுன்னெல்லாம் நம்ம சொல்லுவோம். அப்போ படுதல் என்று தோன்றுதல். அது தோன்றாத, படாத, சேராத, இல்லாத, இதெல்லாம் ஒரு பொருட்பன்மொழியாக நம்ம பொருள் சொல்லணும். பண்பு என்பது நற்பண்பு. இது ஆகுபெயர். அது ஏன் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஏனென்றால் திருக்குறள்லயே பண்புங்கிறதுக்கு ஊரை குறித்த உயிரெல்லாம் நான் என்னும் நன்மை குறித்தது சால்பு. உயிரெல்லாம் ஊனை குறித்தன. இந்த உயிர்கள் எல்லாம் உடம்ப வச்சுதான் இருக்குது. சால்வு என்பது நான் என்னும் நன்மை குறித்தது. நான் என்கின்ற நல்ல பண்பை அடிப்படையாக கொண்டதா சால்வு. எனவே சான்றவர்கள் நானுடையவர்களாக இருப்பார்கள் என்று அது திருக்குறள். நான் என்னும் நன்மை பண்பு ஆகுபெயர் எழுதியிருப்பார் பெருமையாக. இது நன்மை என்பது பண்பு ஆகுபெயர். அதே மாதிரிதான் இங்கேயும் பண்பு ஆகுபெயர்னு ஒரு சொல்லல, அது குணங்கள்னு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே திருக்குறளே அதுக்கு ஆட்சி இருக்கிறதுன்னு பார்க்குறது. எல்லாம் நம்முடைய உரையாசிரியர்கள் அந்த ஆட்சிகளை எல்லாம் பார்த்து விட்டு தான் பொருள் எழுதுவாங்க. அதை நல்லா கற்று தோய்ந்து சொற்களுடைய பல்வேறு வழக்கு வேறுபாடுகளை எல்லாம் உணர்ந்து கொண்டுதான் பொருள் சொல்லியிருக்காரு பார்க்கிறேன். எனவே பண்பு என்பது நற்பண்பு. இல்லாத உடையனல்லாத சொற்களை பல்லாரகத்து ஒருவன் பலரிடை சொல்லுமாயின் பல்லாரகத்து பலரிடை சொல்லுமாங்கிறத இட்டு நிரப்பிக் கொள்ள வேண்டிய ஒரு சொல்லச்சு. நயன் அவை அவர் மாட்டு நீதியோடு, நயன்கிறது நீதி. சாரா படா முற்றச்சம். முற்றச்சம்னு நம்ம சொல்லுவோம். பெயரச்சம் போல இருக்குதுன்னா பெயரச்சமாக பொருள் எழுதியிருக்கிறவர்கள் உண்டு. ஆனா அந்த இடத்துல அது அவ்வளவு பொருத்தமா வராது. அது முற்றச்சமாக தான் பொருள் எழுத மாட்டேன். அதாவது ஒரு தனி வாக்கியம். முற்றச்ச படாவாய் நன்மையின் நீங்கள் பொருள். நன்மை கூட்டல் 5ஆம் வேற்றுமை நீங்கள் பொருள். அவனை நற்குணங்களில் இருந்து நன்மை பல பொருள் ஒரு சொல். நான் முன்பே பார்த்தோம். நன்மை என்பது நீங்க மரம் என்று சொன்னால் அதை இதுல பல பொருள் ஒரு சொற்களுடைய பொருளை வேறுபடுத்துறதுக்கு இனம் என்று சொல்லுவாங்க. மாவும் மருதும் இனம்னு சொன்னா மா அப்படிங்கிறத விலங்குமா இல்லை, மரம் என்பதை நம்ம அந்த இனத்தால தெரிந்து கொள்வோம். அதுபோல இந்த இடத்துல நன்மை என்பது இந்த சொல்லினுடைய சூழலை வைத்துக்கொண்டு, அதாவது நீதி என்ற அந்த பண்பு, அதே மாதிரி இது ஒரு பண்பு என்று அந்த பொருளை நாம அவர்கள் கொண்டிருக்கார்கள். அதாவது இனத்தால அல்ல சூழலால அவர்கள் பொருளை விரிக்கக்கூடிய ஒரு இது பார்க்கிறோம். நான் முன்பு சொன்ன தேங்காய் பழம்னு சொன்னா தேங்காய் பழம் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களான்னு ஐயர் கேட்கிறப்போ பழம்னா வாழைப்பழம் தான் பொதுவா. அதுபோல ஆகுபெயர்னு சொல்லுவாரு. சரி, நீக்கும். இது குரலாட்சியில பார்த்தீங்கன்னா ஒப்புரு வடிவங்களே ஒரே பொருள்ல ஒரே இலக்கண அமைப்பில் இருந்து ஆள்றது குரலினுடைய இயல்பு. அதாவது சார்தல் அப்படிங்கிறது படுதல் உலகாதல் என்று சாரா என்ற வடிவம் ஒன்று வினைமுற்று, இன்னொன்று பெயரச்சம். ரெண்டு ஒரு ஹோமோபோனியா ஆயிடுது. ஆனா அதை அதுக்கு பொருள் சொல்ற போது இது மாதிரி திருக்குறள் குரலாட்சியில ஒரே மாதிரி வடிவங்களை ஆண்டிருப்பார். அவை பல வேறுகளை ஒப்புரி சொற்களாக இருக்கும். வேற வேற இலக்கண வடிவங்களாக இருக்கும். வேற வேற பொருளை தரக்கூடிய சொற்களாக இருக்கும். ஹோமோனிமியா இருக்கலாம். அது வேற நிலையில அமையக்கூடிய இதை நாம் பார்க்கிறோம். எனவே திருக்குறள்ல அப்படி ஒரு இலக்கண நிலையிலும் பொருள் நிலையிலும் அப்படி ஒப்புருத்தன்மை படக்கிற கூடிய சொற்களை ஆண்டுதான் அந்த திருக்குறளை பல இடங்களில் ஒரே சொல் திரும்ப வரும்போது அதுக்கு வேற பொருள் நம்ம கொள்ள வேண்டும். சார்தல் என்பதற்கு படுதல் உலகாதல்.
பயனோடு படுதல் என்று பார்க்கிறோம். எனவே சார்தல் என்ற சொல் ஒரு முக்கியமான ஒரு சிந்தனையை கிளப்பி இருக்கிறதுன்னு நான் முன்பே சொன்னேன். சார் என்ற சொல் தொல்காப்பியரை எடுத்து அந்த சார்தல் என்பது ஒரு சூத்திரத்தில் சொல்லியிருக்கிறார். அதாவது அந்த சூத்திரத்தை எடுத்துக்காட்டி காரியத்தினக்கவராக விளக்குறார். அதாவது கருமமல்லா சார்பன் கிளவிக்கு உரிமையும் உடைத்தே கண்ணன் வெட்டுமைன்னு சொல்லி, அதாவது அரசரை சார்ந்தான், அரசர்கட் சார்ந்தான், தூணை சார்ந்தான், தூணின்கட் சார்ந்தான், அரசர்கட் சார்ந்தான்னு வராது. எனவே இந்த சொல் 2ஆம் வேற்றுமையும் 7ஆம் வேற்றுமையும் வரும்னு சொல்றாரு. ஆனா இவர் வந்து 3ஆம் வேற்றுமை சொல்லியிருக்கிறார். அதை பத்தி காரியத்தினக்காரர் என்ன சொல்றாருன்னா, நயன்சாரா பயன்சாரா என மூன்றனை விரித்தார். நயனோடு சாராத, நயனை சாராதன்னு மணக்கொடவர் விரிக்கிறாரு. இவர் நயனோடு சாராத என்று 3ஐ விரித்திருக்கிறார். இதுக்கு விதி இல்லை, விரித்தார். சாட்சியை தொல்காப்பியர் 2னுக்கும் 7னுக்கும் விதித்தார். அரசரை தூணை சார்ந்தான், தூணின் கட் சார்ந்தான், தூணோடு சார்ந்தான்னு வராது, அரசரோடு சார்ந்தான்னு வரலாம். எனவே இந்த வேற்று உறுப்புகள் சேரும் பொழுது அந்த வினையினுடைய பொருளும் வேறுபடும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல 3ஆம் வேற்றுமை பொருள் கூட இவர் அமைத்திருக்கிறார் என்று இவர் சுட்டி காட்டுகிறார். தொல்காப்பியத்துள் இளம்பூரர் புள்ளியில் விதித்தார். தொல்காப்பியத்துள் இளம்பூரர் வந்து இந்த வாய் அப்படின்னு வருது இல்லையா, அந்த புள்ளி இல்லா எல்லா மெய்யும் அப்படிங்கிறது புள்ளி இல்லா வாய், புள்ளி இல்லா வாய் எல்லா மெய்யும் என செய்தென்னச்ச வாய்பாட்டான் உரைத்தது போல இவ்வுரையாசிரியரும் நயன் சேராவாய் என உரைத்தார். எனவே நம்முடைய நுண்பொருள் மாலை ஆசிரியர் காரியத்தினக்கவராய் அதில் உள்ள இலக்கண நுட்பங்கள் எல்லாம் எடுத்து காட்டக்கூடியவர். அவர் தான் முதல்ல இந்த இலக்கண நுட்பங்கள்லாம் எடுத்து தனியாக குறித்தவர். அதுக்கு வேறொரு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காரு. காலாள் களரில் நறியிடும் கண்ணஞ்சா வேளாள் முகத்த கடு. கண்ணஞ்சாவாய், கண்ணஞ்சாங்கிறது வினைமுற்று, முற்றச்சமாக ஒரு கண்ணஞ்சாவாய் கால் ஆள் களரில் நறியிடும் கண்ணஞ்சாவாய் வேளாள் முகத்த கடிது. ஆகார இதை வந்து வேற மாதிரி நம்ம முன்பே சொல்ல முடியாது. ஆகார விட்டு அகிரணை பன்மை எதிர்மறை வினைமுற்று சாரா என்று சொல்லலாம். அது எச்சமாயிட்டன, அதாவது முற்றச்சமாயிற்று என்று சொல்லலாம் என்று சொல்லி அவருக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருக்கார். எனவே இந்த சாரா என்பதை பற்றியுள்ள விவாதம் இங்கே பார்க்கணும். சார்தல் என்ற சொல் சென்றடைதல், புகழடைதல், அடுத்தல் எல்லாம் வருது. பொருந்தி இருத்தல், இது பொருந்தி இருத்தல்ங்கிற பொருளை இங்க எடுத்துக்கிறாங்க. திருக்குறள் இருந்து இதுக்கு பொருள் கொடுக்கல, என்ன ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. சார திருக்குறள் இந்த சொல் வந்து சார, சாரா, சார்தரா என்று இந்த சொல் ஆளப்பட்டிருக்கிறது. சார, சாரங்கிறதுக்கு நிற்க என்ற அது ஒரு வினையடை போல பின்சார பொய்யாமை நன்று அப்படிங்கிற இடத்துல வரும். அதுக்கு பின்னே அது ஒரு வினையடையா வரும். சாராங்கிறது இங்கே இதுல பார்த்தோம். அப்புறம் சார்தரா, அது வந்து ஒரு கூட்டு வினையாக அதை அமைத்திருக்கிறார். இப்படியெல்லாம் சார்தரும் நோய் என்றெல்லாம் அதில் சொல்லியிருப்பார். எனவே இந்த திருக்குறள்ல இத்தகைய விளக்கங்களை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது இதுல என்ன சொல்ல வேண்டியிருக்கிறது? எனவே இந்த பயன்சாரா பண்பில் சொல் இதில் அகம் என்பது இந்த அகத்து, வல்லார் அகத்து என்பது சொல்லுருவாக, ஏழனூர்களுடைய சொல்லுருவாக கண்ணுருவின் பொருளோட வரும் என்று மயிலநாதர், சங்கரவச்சவாயர், வீரமாமுனிவர் போன்றவர்கள்லாம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த திருக்குறள்களை எல்லாம் வந்து விவரிக்கிற போது எப்படி ஒரு சொல்லுக்கு சாதாரண எளிய சொல் போல இருக்கக்கூடியதற்கு மிக நுட்பமாக பொருள் கண்டு உரைத்திருக்கிறார்கள் உரையாசிரியர்கள். அது நம்ம ரொம்ப கவனிக்க வேணும். அது நுட்பமாக வந்து இலக்கண நோக்கில் படிக்கிற போது நமக்கு அது பொருளாகிறதுன்னு பார்க்குறோம். அதைத்தான் நம்ம இந்த இதில் எடுத்து நாம் பேசுகிறோம். எனவே இங்கே இதில் என்ன வேறு ஏதாவது சொல்றதுக்கான பார்க்குறேன். இதோட முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த திருக்குறளை எடுத்து நம்ம முடிக்க முடியாது, அதோட நாம் எடுத்துக் கொள்ளலாம்னு நினைக்கிறேன். எனவே இந்த திருக்குறள் பண்புகளை பற்றி பேசுகிறது. பண்பு, அதாவது பயனுள்ள சொற்களை பேசுகின்றவன் நீதிமானாக இருக்கவும் மாட்டான், அவன் நல்ல பண்புகளும் அவனுக்கு இருக்காது என்ற ஒரு அர்த்தத்துல அவரு சொல்றாரு பார்க்கிறோம். அதுக்கு மேல வேற சொல்றதுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். இதோட நான் இந்த உரையை நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா மேற்கோள் சொல்லியாச்சு. இதை நயன்சாரா நன்மையின் நீக்கும் சொல்றாரு. அடுத்த திருக்குறள் நீங்கும் சொல்லுவாரு. சீர்மை சிறப்போடு நீங்கும் நீர்மையுடையார்
பயனுள்ள சொலின் என்று சொல்வார். அது நீங்கும், தானே போயிடும், அது சிறப்புகள் எல்லாம் நீங்கி போயிடும் அப்படின்னு சொல்லி சில பேர் அப்படி வந்து சில செயல்கள் செய்வதன் மூலமாக தங்களுடைய சிறப்புகளை இழக்கிறார்கள், அதை சொல்லுவார். எனவே திரும்ப திரும்ப இந்த பயனில்ல சொல்லாமையினுடைய தீமைகளை இந்த 6 திருக்குறள் வரைக்கும் நம்ம சொல்லுவாரு. அதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இதோட அதை நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். நண்பர்கள் 2-3 பேர் புதிதாக கூட இன்று இணைந்திருக்கிறார்கள் எங்க அமெரிக்கால இருந்து. ஒரு வினாக்கு, இப்ப நீங்க புதுச்சேரியில இருந்து இப்ப எந்த ஊர் போனாலும் கோவையில குடிபெயர்ந்து விட்டேன். அதாங்க ஐயா, எந்த ஊர் போனாலும் நம்ம ஊர் போல ஆகுமான்னு பாடல் பண்ண மாதிரி இப்ப நீங்க நானும் உங்க இல்லத்துக்கு வந்திருக்க போன டிசம்பர்ல. அது ஒரு கலைமகள் இல்ல மாதிரி தான் இருக்கு. போன பக்கமெல்லாம் வந்து நூல் நிலையங்கள், நூல்கள், பரவாயில்ல. அதனால இந்த இந்த இவ்வளவு நாள் நடந்தது அந்த நூலா கொண்டுட்டு வர்றதுக்கு உங்களுக்கு கூடுதலா நேரம் கிடைக்குமோ என்று எங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் ஐயா, நிச்சயமா கிடைக்கும். அதை நான் செய்வேன். அதாவது ஐயா, உங்களுடைய முன்னெடுப்புல நம்ம இந்த குழுவில் இருக்க எத்தனையோ ஆர்வலர்கள் வந்து பலமுறை நம்ம பேசிட்டோம். அதனால இனிமே பேச வேண்டாம், நீங்க சொல்லிட்டீங்க செயல்பாட்டு வீரர்கள் பேசக்கூடாதுன்னு. இனிமேல் நான் கொஞ்சம் விடுதலை அடைஞ்சு விட்டு என்னதான் சொல்ல, ஒரு என்ன சொல்றது, சிறகடிக்க ஆசைன்னு ஏதோ ஒரு சீரியல் வருது இல்ல, இந்த மாதிரி சிறகடிக்கிறேன்னு தான் எனக்கு தோணுகிறது. அதனால கணக்கெடுத்து ஐயா நீங்க தொடங்கிட்டீங்களா பார்த்தா நமக்கே தெரியாது எப்படி இவ்வளவு வேகத்தில் வந்து. ஏன்னா எல்லாரும் ஆர்வமா இருக்காங்க. இவ்வளவு ஆழ்ந்த கருத்துக்கள் உடைய நூல்கள் வந்து நம்ம அதுவும் முழுக்க ஒவ்வொரு வகுப்பா நம்ம பார்த்ததுனால படிப்பவர்களுக்கு அதுல ஒரு ஊக்கம், அதை மற்றவர்கள் வந்து எடுத்து செல்வதற்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அதனால இன்னைக்கு கூட நல்ல நாள்னு தான் எல்லாம் சொல்லியிருக்காங்க ஐயா. இல்ல, இன்னைக்கு கூட நல்ல நாள்னு தான் சொல்லியிருக்காங்க தொடங்குறதுக்கு. நன்றி நன்றி ஐயா. இந்த பொருள் என்பது நீங்க பொருள் அல்லவரை பொருளாக செய்யும், பொருள் அல்லது இல்லை பொருள் அப்படிங்கிற மாதிரி அந்த அர்த்தங்கிறது வடமொழி சொல்லு, பொருள் என்பது தமிழ் சொல் என்பதுங்களை மாற்று இல்லைங்களா? இல்ல இங்கிருந்து தான் அங்க போச்சான்னு எனக்கு ஒரு ஐயம். அர்த்தம் என்பது நாம வந்து அதுக்கு அது அந்த சொற்கள் கடமைங்கிற பற்றிய தனிய ஆராய்ச்சி, அது நாம சொல்வது கஷ்டம். இப்ப வந்து ஆரம்பம், தொடக்கம், அர்த்தம், பொருள் இதெல்லாம் வந்து நம்ம மாறி மாறி பயன்படுத்துறது வழக்கம். ஏன் நீங்க இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய்க்க வந்துட்டு மாதிரி சந்தோஷங்கிற சொல்ல தமிழ்னு ஆகி போயிட்டுதாங்க. இப்ப எப்படி நீங்க அவங்களுக்கு மகிழ்ச்சின்னு சொல்லி கொடுப்பீங்க? அதனால இதை வந்து இந்த மாதிரி வகுப்புகள்ல தான் நம்ம காதார கேட்க முடியுது. எது தமிழ் சொல்லு, எது வடமொழி சொல்லு, எதனுடையது. என்னதான் வந்து தேவநாய பாவாணர் வந்து பெரிய பெரிய நூல்களை, பல நூல்கள் இருக்குங்க என்கிட்டையும் கூட. நூலை வைத்திருந்து ஒன்றும் பயனில்லை, அதுல இருக்கிற கருத்துக்களை உள்வாங்கி நம்ம பயன்படுத்துற மாதிரி. அதனால அந்த மாதிரி கருத்துக்கள்லாம் நீங்க எடுத்து சொல்றது எல்லாருக்கும், இணைப்புல புதிதாக வந்தவர்களுக்கு கூட ஓ அப்படின்னா இத்தனை சொற்கள் வந்து நம்மளே அறியாமல் தமிழ் சொற்கள் நினைக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் உணர்வதற்கு இது ஒரு சிறப்பா இருக்குங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு நன்றி. நம்ம இந்த நூலை வந்து வெகு விரைவில் கொண்டுட்டு வந்துருங்கய்யா. மறுபடியும் நான் டிசம்பர்ல ஊருக்கு வரும்போது நானும் வேணா ஒரு வாரமா எத்தனை நாளும் அல்லது நீங்க வாங்க, நான் வரேன், எப்படியோ ஒண்ணு இதை வந்து நம்ம முடிச்சிடலாங்க. நன்றிங்கய்யா, வணக்கம், வாழ்த்துக்கள். ராமானுஜன் சார் ஏதோ கேட்க விரும்பினார் நினைக்கிறேன், போயிட்டாரு. இது இந்த சாரான்றதுடைய பொருள் தான் ஐயா. சார்தல் அப்படிங்கிறது நீங்க சொன்னது அது தெளிவா இருக்கு. அவர் வந்து சார்தல்னா ஒன்றை சார்தல், to go near somebody. இது வந்து பயனோடுன்னு இருக்கிறார். வித், டு ஜாயின் வித் அப்படிங்கிற மாதிரி, பொருந்துதல் அப்படிங்கிறது. அதான் அந்த சொல் அடுக்கு அல்லது சொல் பிரயோகம் வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கு. உதாரணமா இன்ஃபார்மல் எஜுகேஷன்ன்றத தமிழ்ல சொல்லும் போது முறைசாரா கல்வி அப்படின்னு, அது ஒரு மாதிரி வேற பொருள் தோணிக்குது இல்ல?
அது அது முறையற்ற கல்வியோ அப்படின்ற ஒரு ஐயப்பாடும் வரும். ஆமா. சரி சார். நீங்க நல்லா சுட்டி காட்டினீங்க. அது முக்கியமான ஒரு கேள்விதான். முறைசாராக்கள். அது அது so எப்படி இது மாத்துறது? ஆனா நம்ம பயன்படுத்துறோம். நம்ம பயன்படுத்துறோம் அது. ஒரு ஏன்னா இது வந்து அத ரொம்ப உன்னிப்பா பார்த்தா தான் அதனுடைய கனோட்டேஷன் நமக்கு புரியும். ஆமா. கனோட்டேஷன் தான். கனோட்டேஷன் கரெக்ட். நீங்க சொல்றது. கனோட்டேஷன் வந்து ஒரு நெகட்டிவ் மீனிங் தர்ற மாதிரி இருக்குது. அதே ஆமா. சமயத்துல இப்ப முறையற்ற கல்விங்கிற மாதிரி இல்லையா? முறையற்ற கல்வியோ அப்படின்ற மாதிரி வந்துருது. அந்த சாதாரண சரி, சரி. நீங்க அந்த கல்வித்துறையில இருந்தனால உங்களுக்கு அது தெரியும். ஆமா, ஆமா. அதே மாதிரி இன்னொன்னு வந்து இந்த கருப்பர் இனத்தை சார்ந்தவர்கள், ஏதாவது ஒரு ஜாதியை சொல்லி ஜாதியை சார்ந்தவர்கள் அப்படின்னு வரும்போது அந்த சார்புன்றது உள்ளது அல்லது சேர்ந்தது என்ற மாதிரி வருது. அதோட அந்த நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு வினைமுற்றா வருது. ஆமா. சார்ந்தவர்கள், சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற பொருள். வினைமுற்றா வருது. சாராதன்னு சொல்லும்போது அது பிரிச்சு காட்டுது. அந்த அந்த இதை பத்தி தான் உங்ககிட்ட விளக்கம் கேட்டீங்கன்னு நினைச்சேன். வேற யாராவது விளக்கம் சொல்ல விரும்புறாங்க போட்டிருக்கு. யாரோ சொல்றாங்க. இடதுசாரி வலதுசாரின்னு இருக்க. சாரி அது வேறையோ. சாரி அது வேற. அதுவும் தான் அது வேற. சார்ந்தன்ற அந்த அர்த்தத்துல வரும். வேற ஒண்ணும் இல்ல. அதை சுட்டி காட்டின அவ்வளவுதான். ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க சொல்ற அந்த முறைசாரா இது ரொம்ப நல்ல உதாரணம். ஏன்னா நீங்க வந்து தொலை தொடர்பு கல்வி நிறுவனத்தினுடைய துணைவேந்தரா இருந்ததுனால உங்களுக்கு அதனுடைய பொருள் வேறுபாடுகள் உணர்ந்திருப்பீங்க. நன்றி. நன்றி.